கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. அதை விட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்கு. அதே மாதிரி உங்கள் எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. மூன்வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கும். நம்மளோட பிரபு தேவா சார் ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ ஆர் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி அண்ட் யுவர் பிரசன்ஸ் ஆல்சோ. ஸோ முதல் கேள்வினா, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ வாட் மேட் யூ சூஸ் தி ஸ்கிரிப்ட்? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை கேட்கவே இல்லை ஃபுல்லாக. அவர் வந்து சார் நான் உங்களை ரஹ்மான் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஓகேன்ட்டு ஸ்கிரிப்டே கேட்கல. அப்புறமா தான் நான் ஸ்கிரிப்டே கேட்டோம். அது வந்து ஆடட் அட்ராக்ஷன் மாதிரி. நம்ம மனோஜ் சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எஸ், பட் அன்பிலீவபிள் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில்ல, இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர். வாவ், ஐ திங்க் இதை விட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அவருக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன்வாக் இந்த டைட்டிலை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு டான்ஸ் பேஸ்ட் மூவியாக இருக்க போது. ஸோ ஹேவ் பீன் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நான் ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ஒரு பாட்டுக்கு நீங்கள் ஒரு 1 month டான்ஸ் ரிஹர்சல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வட்டாரங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பிரபுதேவா சாரே 1 மாதம் டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னா அந்த பாட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ன்ற மாதிரி கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேட்கல சார். இல்லை, ஆக்சுவலாக பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நானும் ரஹ்மான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும். நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ அவர் ரஹ்மான் சார் மரணடி அடிச்சிருக்காரு. ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு, அதே மாதிரி அந்த காதலன் டைம், ரோமியோ டைமு, அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும். அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை. அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கற்றுக்கிறது இல்லை மூமெண்ட், அந்த ஸ்வாகு, அந்த ஸ்பீடு, அந்த மசில் மெமரி வரணும். ஸோ அந்த அந்த உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி. ஏன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பீங்க அப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட என்ன இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்கு. அதே மாதிரி உங்கள் எல்லாரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா, அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தனியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி வந்து அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபௌட் இட். சார் வந்துட்டு சொன்னா டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரஹ்மான் சார் இது பண்ண போறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்கு. That moment was like your super. favorite moment. Yeah, favorite. Yes. இந்த படத்தோட இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங். யோகி பாபு சாரா இருக்கட்டும், மஜுவாகி சாரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்கு. ஸோ உங்களோட காஸ்டிங் அஃப்கோர்ஸ் யோகி பாபு சார் வந்து ஆல்ரெடி வெரி எஸ்டாப்ளிஷ்ட். அந்த அஜு வர்கீஸ், அந்த அசோக் செல்வன்லாம். பட் அது தவிர மிச்ச ஹீரோயின்ஸு, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, எல்லாரும் ஸோ நியூ. அது டைரக்டர் சாரோட இதுதான், எல்லாம் புதுசாக இருக்கணும் சார். அந்த புதுசில் இருந்தால் இன்னும் எல்லாருக்கும் அந்த புதுசாக இருக்கும். எவ்ரிவன் வாஸ் வெரி குட். அண்ட் ஈவன் ஹீரோயின்ஸ் கூட அவ்வளோ தி டுக் முதல்ல 5 நாள் 7 நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஐ லவ் ஒர்க்கிங் வித் தம் எவ்ரி ஒன். பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுறீங்க. அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு போயிடுறாருங்க. பக்கத்தில் வந்துட்டு அந்த 10 செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே, நானும் தானே பண்ணேன் 15 நாள். சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார், 15 நாள் போயிட்டு நீங்கள் வேணா ஒரு 10 செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இல்லை, நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன். அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஃபைன் தென். ஸோ வந்துட்டு மனோஜ் சார் ஆஸ் அ டிரெக்டராக, பிகாஸ் வந்து நீங்கள் கதை கேட்டிருப்பீங்க, என்னதான் இருந்தாலும் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர் இல்லைங்களா? ஸோ மூன்வாக் படத்தோட ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்துட்டு டிரெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு மனோஜ் சாரை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவுட் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு மூன்வாக் படத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னா என்ன ஒரு வார்த்தையாக இருக்கும்? மூன்வாக் இஸ் டோட்டலி மனோஜ் சாரோட ட்ரீமு. வண்டர்ஃபுல் டைரக்டர். தட்ஸ் த வண்டர்ஃபுல் டைரக்டர். ஃபஸ்ட்டு வண்டர்ஃபுல், ஃபைனலாகவும் வண்டர்ஃபுல் தான். மொத்தத்தில் பர்ஃபெக்ட். சூப்பர். நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர் சொல்லலாம். இப்போ கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். நிறைய அழகான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நம்ம மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவோம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் பிரபுதேவா மாஸ்டர் அவர்களே. இந்த படம் வந்துட்டு பயங்கர ஹிட் ஆனோம். உங்களோட டான்ஸ்க்காக நாங்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை பொங்கல் இல்லை, ஏப்ரலோ மே வரும்னு நினைக்கிறேன் படம். பொங்கல் எப்பவுமே பொங்கல் ஸ்பெஷல் தான் நமக்கு.